எழுந்திருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா அவரவர்களுடைய கரங்களிலே முகத்தினை பார்க்க வேண்டும். இப்படி கரங்கள் கையை வச்சு பார்த்துட்டா போதும். நம்ம முகத்திலேயே நாம் விழிக்கும் பொழுது நம்முடைய குலதெய்வத்தினுடைய முகத்திலே விழிப்பது போல் அதற்கான பொருளை கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னா இல்லையா, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னா இல்லையா, இது போன்ற அந்த சுத்தப்படுத்துதல்களை காலை நேரத்திலேயே செய்து விட வேண்டும். வாய் தண்ணி குடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கணுமாம். காலையில் எழுந்தவுடனே நம்ம நல்ல வார்த்தைகளை காதில் வந்து விழ வேண்டும். மார்கழி வந்தா மட்டும்தான் நமக்கு அதெல்லாம் தோன்றது. ஏன் மித்த நாள்ல திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் படிக்க கூடாதா என்ன? நற்சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொருவருடைய அந்தந்த நாளுக்குரிய கடமையாகவே அமைகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில் எழுந்ததும் எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்பது பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எழுந்திருப்பதையே எப்படி எழுந்திருக்கணும்னு சொன்னா, அமைதியாக எழுந்து முதலிலே உட்கார வேண்டும். ஃபர்ஸ்ட் அப்படி டக்குன்னு எழுந்து நின்றுடக்கூடாது. முதல்ல எழுந்து நின்னோம்னு சொன்னாலே தலை சுற்றி கீழே விழுந்து விடுவோம். முதல்ல என்ன பண்ணணும்னா நிதானமாக எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா அவரவர்களுடைய கரங்களிலே முகத்தினை பார்க்க வேண்டும். இப்படி கரங்கள் கையை வச்சு பார்த்துட்டா போதும். தன்னுடைய கரங்களையே பார்த்து கொள்ளலாம், அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய முகத்திலே விழிக்கலாம் சொல்லுது. மனைவியினுடைய முகத்திலே விழிக்கலாம், மனைவியாக இருந்தால் கணவனுடைய முகத்திலே விழிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொன்னா, கண்ணாடியில கூட முகம் பார்க்கலாம்னு சொல்றா. ஒரு சில பேர் கண்ணாடியை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவா, ஆனால் தாராளமாக கண்ணாடியில் முகத்தினை பார்க்கலாம். அதனால நிறைய பேர் பார்த்தோம்னா படுக்கை அறையிலே தன்னுடைய படுக்கைக்கு நேராகவே கண்ணாடியும் வைத்திருப்பார்கள். மற்றவரை குறை சொல்ல மாட்டோம் பாருங்க, யார் முகத்துல முயற்சனும் தெரியலன்னு சொல்லிட்டு. நம்ம முகத்திலேயே நாம் விழிக்கும் பொழுது நம்முடைய குலதெய்வத்தினுடைய முகத்திலே விழிப்பது போல் அதற்கான பொருள் அப்படிங்கிறதுனால கண்ணாடியில் முகத்தினை பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. தீபத்தினை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், அதிகாலை சூரியனை கண்ணால் காணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. சார் இதெல்லாம் விழித்தவுடன் பார்க்கத்தக்கவைங்கிறத சொல்லியிருக்கு. ஆனால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, காலைல எழுந்துக்கும் போதே முதலில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றா. எழுந்துக்கும் பொழுதே ஒண்ணு அம்மா இல்லைன்னா வீட்டுக்காரியோட பேரை சொல்லி கூப்பிடுறது, இல்ல அம்மாவை சொல்லி கூப்பிடுறது, அப்பா கூப்பிடுறது, இல்ல ஏதோ கோபமா பேசிட்டு எழுந்திருக்கிறது, இது போல் முதலிலே பேசக்கூடாது. முதலில் எழுந்து உட்கார வேண்டும், அப்புறம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்றது ஆத்ம சுத்தி. அதே மாதிரி நம்முடைய சரீர சுத்தி அப்படிங்கிற மாதிரி சரீர சுத்தி என்று வரும்பொழுது காலை கடன்னே பேர் வச்சிருப்பா அதுக்கு. அந்த காலை கடன்களை கழித்து விட்டு முதல்ல தண்ணீர் அருந்த வேண்டும் சொல்றா. தண்ணீரை வெறும் சுத்தமான தண்ணீரைத்தான் அருந்த வேண்டும். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பெட் காஃபி அல்லது பெட்டிலேயே வந்து டீ எடுத்துட்டு வரணும், அந்த காஃபியை குடிச்சிட்டு தான் நான் எழுந்திருப்பேங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்போம். இது முற்றிலும் தவறு. முதல்ல எழுந்து அழகா உக்காண்டுக்கணும், முகத்தை கையில பாத்துக்கணும், கர தரிசனம் சொல்றா. அதுக்கப்புறம் பூமாதேவியை பார்க்கணுமா, பூ தரிசனம் சொல்றா. பூமாதேவியை தரிசித்து விட்டு அதுக்கப்புறம் பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த முழுக்க நீ என்னை தாங்க போகிறாய், நான் என்ன தவறழித்தாலும் என்னை நீ மன்னித்து விட வேண்டும் என்று பூமாதேவியை பிரார்த்தனை செய்து விட்டுதான் எழுந்திருச்சு நடந்து போய் காலை கடன்களை செய்ய வேண்டும், பல் துளக்க வேண்டும், உடம்பினை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னா இல்லையா, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னா இல்லையா, இது போன்ற அந்த சுத்தப்படுத்துதல்களை காலை நேரத்திலேயே செய்து விட வேண்டும். ஒரு வாய் தண்ணி குடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கணுமாம். நான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, எழுந்துக்கும் பொழுதே மொபைல் எங்க இருக்குன்னு தான் பாக்குறோம். ஏன்னா நம்ம டைம் பாக்குறதே மொபைல்ல தான் பாக்குறோம். சரி, அது வந்து ஒரு கடிகாரம் மாதிரி நமக்கு செயல்படுதுன்னு கூட வச்சுக்கலாம். டைம் மட்டும் பார்த்தோமா மொபைல வச்சவான்னு இருக்க மாட்டோம். அப்பதான் ராத்திரி எல்லாம் என்ன மெசேஜ் வந்திருக்கு எடுத்துட்டு வாட்ஸ்அப் பாக்குறது, அப்புறம் யூடியூப்ல என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு பாக்குறது, ஒன்னொன்னா தள்ளி பாக்குறது அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம காலையில செய்ய வேண்டிய கடமைகளையே மறந்து போய்விடுகிறோம். வெறும் இந்த மொபைல் போன்லயே மூழ்கிடுறோம். அதுல வந்திருக்கக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு மன உளைச்சலை தரலாம். காலையிலே இந்த நியூஸா போச்சுராப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்போம் இல்லையா. அது போலெல்லாம் இல்லாமல் காலைல எழுந்த உடனேயே மொபைலை பார்க்காதீர்கள். எழுந்துக்கும் பொழுது அந்த சூரிய ஒளியை பாருங்கள், அதிகாலை கிரணங்களை தரிசியுங்கள். இல்லைன்னா இன்னும் சீக்கிரமா எழுந்திருவோம் சார், 5 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன் சார்ன்னு சொன்னா, அழகா போய் அழகா முகத்தெல்லாம் அலமிண்டு ஒரு பூஜை ரூம்ல விளக்கேற்றி வச்சுட்டு, இல்ல வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வச்சுட்டு இந்த விளக்கொளியினை தரிசியுங்கள்.
ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை குடிங்க முதல்ல, அமைதியான முறையிலே. அதுக்கப்புறம் தான் நம்ம பேசவே ஆரம்பிக்கணும்னு சொல்றா. அப்படி ஆரம்பித்து பார்த்தோமேயானால் அந்த நாள் முழுக்கவே நம்முடைய மனமும் நம்முடைய சிந்தனையும் அத்தனையும் ஒருமுகப்பட்டிருக்கும். அமைதியான முறையில அந்த நாளும் நல்லபடியாகவே கழியும். மிகுந்த மகிழ்ச்சியோடய நம்ம கழிக்க முடியும். ஆனா எழுந்திருக்கும் பொழுதே ஒரு டென்ஷன், ஒரு பிரஷர், ஏதோ ஒரு கோபத்தோட நம்ம ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டோமேன்னு சொன்னா அந்த நாள் முழுக்கவே நமக்கு நரக வேதனையைத்தான் தரும். எத்பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? நம்முடைய சிந்தனைகள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நம்முடைய வாயும் பேசப் போகிறது. அப்ப காலையில எழுந்திருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? நற்சிந்தனைகளாக இருக்க வேண்டும். இப்பெல்லாம் மொபைல் போன் இருக்கு, யூஸ் பண்றதெல்லாம் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கணும்? மொபைல் போனை உடனே என்ன பண்ணணும்? அதில் ஆன் பண்ணி ஒரு சுப்ரபாதத்தை ஆன் பண்ணி விடணும், இல்ல ஒரு கந்தசஷ்டி கவசத்தை ஆன் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு தெய்வீக அதிர்வலைகளை தரக்கூடிய ஒரு ஓசையானது, ஒரு ஒலியானது அந்த இல்லம் முழுக்க பரவ வேண்டும். காலையில் எழுந்தவுடனே நம்ம நல்ல வார்த்தைகளை காதில் வந்து விழ வேண்டும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு தேவாரமாகட்டும், ஒரு திருவாசகமாகட்டும், ஒரு திருப்பாவையாகட்டும், திருவம்பாயாகட்டும். நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இந்த திருப்பாவை திருவம்பாவையில மார்கழி மாசத்துல மட்டும்தான் கேட்கணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். மார்கழி வந்தா மட்டும்தான் நமக்கு அதெல்லாம் தோன்றது. ஏன் மித்த நாள்ல திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் படிக்க கூடாதா என்ன? திருப்பள்ளி எழுச்சி படிக்க கூடாதா என்ன? மார்கழி மாசத்துல மட்டும்தான் படிக்கணுமா? அப்படியே ஆண்டாள் எழுதி வச்சிருக்கா? எல்லா நாட்களிலுமே படிக்கலாமே. அதுபோல அந்த நல்ல விஷயங்களை காலையில் எழுந்த உடனேயே நம்முடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய சிந்தனையில் எது இருக்கிறதோ அதுவே நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வரும். வாயிலிருந்து எது வார்த்தைகளாக வருகிறதோ அதுதான் நம்முடைய செயலிலும் இருக்கும். இதைத்தான் மனோ வாக்கு காய அப்படின்னு சொல்லுவா. மனோவாக்காய, கர்மேந்திரிய, ஞானேந்திரிய அப்படின்லாம் சங்கல்பத்துல சொல்லுவா. எதற்கு? இது அத்தனையும் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். இறைவா உன்னுடைய சிந்தனைகள் என்னிடத்திலே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நற்சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொருவருடைய அந்தந்த நாளுக்குரிய கடமையாகவே அமைகிறது. இந்த நாள்ல நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே முதல் நாள் நைட்டு நம்ம டைம் டேபிள் போட்டு வச்சிருப்போம், ஒரு சார்ட் வச்சிருப்போம். அந்த சார்ட்டை மறுநாள் காலையில அந்த நேரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத பார்த்துக்க வேண்டியது. குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்வது, தேர்வு நேரத்திலே அதிகாலை பொழுதிலே எழுந்திருத்து அழகா ஒரு 4 மணிக்கெல்லாம் கூட நீங்க எழுந்திரிச்சிடலாம். எக்ஸாம் டைம் வரும்பொழுது 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சோம், முகத்தை நல்லா பச்சை தண்ணி வச்சு நல்லா முகத்தை அலம்பிண்டு, நல்ல சில் வாட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டு வாட்டராகவே இருக்கட்டும், நல்ல முகத்துல நல்லா அலம்பிண்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து படிச்சு பாருங்க. அம்மா நீ எனக்கு டீ போட்டு கொடுத்தாதான் எனக்கு படிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மாண்ட சண்டை போடாம ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர், அந்த வாட்டரை குடிச்சிட்டு உட்காந்து படிச்சு பாருங்க. அப்படியே மனதிலே பதியும். இதுதான் அந்த காலை பொழுதினுடைய மகத்துவம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.